விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. எல்லையில் பதற்றம் தொடரும் நிலையில் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. போர் ஒத்திகை என்றால் என்ன, இதன் அவசியம் என்ன, இதற்கு முன்பு இது போன்ற ஒத்திகை நடந்துள்ளதா என்பது குறித்து விரிவாக நாம் அலச இருக்கிறோம். இது தொடர்பான சிறப்பு நேரலையில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் இணைந்திருக்கிறார். அதேபோல மத்திய அரசு நடவடிக்கைகள் குறித்து விரிவான விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதியும் இணைந்திருக்கிறார். முதலில் வணக்கம் கர்னல் தியாகராஜன். முதல்ல இந்த போர் ஒத்திகை அப்படின்னா என்ன, இந்த போர் ஒத்திகையில என்ன செய்வாங்க, தற்போது அதற்கான அவசியம் என்ன? ஏன்னா பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து அசாதாரணமான சூழல் நிலவுகிறது அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. போர் ஒத்திகை அறிவுறுத்தல் கொடுத்திருக்காங்க, என்ன செய்வாங்க இந்த போர் ஒத்திகையில? ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய மக்களுக்கு இதை பத்தி நிறைய ஒரு பதட்டம் இருக்கும், இல்லைன்னா கன்ஃபியூஷன் இருக்கும். அதை தீர்ப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக நான் பாராட்டுகின்றேன். நம்ம நிச்சயமாக நம்ம பாகிஸ்தானை தாக்கப் போகின்றோம் அப்படிங்கிறது உறுதியாக்கப்பட்ட ஒரு செயலாக நம்ம முதல்ல பார்க்கலாம். இரண்டாவது, இது எதுக்காக இந்த ஒத்திகை எல்லா மக்களிடமும், அதாவது அக்ராஸ் இந்தியா எல்லா ஸ்டேட்லயும் பண்ணணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. அப்படின்னா அதாவது நமது சிட்டிசன்ஸை எமர்ஜென்சி சினரியோவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது, அவங்கள அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களை தயார் செய்வது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ப்ரிப்பேர் சிட்டிசன் ஃபார் எமர்ஜென்சி சினரியோ அப்படின்னு ஆங்கிலத்தில் நாம் கூறலாம். அதை தாண்டி நம்ம பார்க்கும்பொழுது ரெடியூஸ் பேனிக், அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை அவர்கள் உணரக்கூடாது. ஏதாவது ஒரு வான்வழி தாக்குதல் ஒன்று வருதுன்னா எப்படி அது நம்ம நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆல்ரெடி அவங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் இருக்கு, ஆல்ரெடி அவங்களுக்கு அதை பற்றி நம்ம கற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அப்படின்னு அவங்க அது செயல்முறைக்கு கொண்டு வருவாங்க. ஆகையால் நிறைய உயிரிழப்புகள் பாதிப்புகள் குறைக்கப்படும், அது தவிர்க்கப்படும். அதையும் தாண்டி அவர்கள்ட்ட ஒரு பேனிக் மோடு இருக்காது. அது இரண்டாவதாக பார்க்கலாம். இரண்டாவது ஒரு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் வான்வழி தாக்குதல் மூலமாக அதுக்கு எப்படி அந்த மாநில அரசு, அங்க இருக்கின்ற மக்கள்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு 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 ஒத்திகையாக நாம் இதை பார்க்கலாம். அது மாதிரி என்ஷூர் பப்ளிக் சர்வீஸ் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு ஸ்டேட் இது மாதிரி போர்க்காலத்தில் என்னென்ன அவங்க பப்ளிக் சர்வீஸ் கொடுக்கணும், போர்க்கால முறையில என்னென்ன செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றது அப்படிங்கிறதும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு, அது ஃபயர் ஃபைட்டிங்கா இருக்கட்டும், இல்ல சென்ட்ரல் இருக்க நேஷனல் டிசாஸ்டர் அந்த ஹப்பா இருக்கட்டும், அது மாதிரி பல இயக்கங்களுக்கும் அது ஒரு உதவி கொடுக்கக்கூடிய, அது அவங்களுக்கு ரியாக்ட், அதாவது அந்த எஸ்ஓபி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை கொடுக்கும் அது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரில்லை பொறுத்தவரை, அதாவது மாக் ட்ரில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ட்ரில்லை பொறுத்தவரை அது ஒத்திகை தான். அது இந்த ட்ரில்லை பொறுத்தவரை நம்ம பலவிதமா பிரிக்கலாம். ஒன்று ஏர் ரைட் ட்ரில் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வான்வழி தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். வான்வழி தாக்குதல் இரண்டு வகையாக்கப்படும். ஒன்று போர் விமானம் மூலமாக அல்லது மிசைல் மூலமாக தாக்குதல் வரும்பொழுது நம்ம எப்படி நம்மளை காத்து கொள்ள வேண்டும், அந்த சைரன் எப்படி கொடுப்பாங்க, அந்த சைரன் ஒரு முறை ஒலித்தால் என்ன, இருமுறை ஒலித்தால் என்ன, 3 முறை ஒலித்தால் அதற்கு என்ன மீனிங், அந்த சைரனோட மீனிங் என்ன அப்படிங்கிறது, இந்த விஷயத்தெல்லாம் இந்த ட்ரில்ல கற்றுக் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி எவாக்குவேஷன் ட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி நிலைமை ஏற்படும் போது சில தாக்குதலில் சிலருக்கு காயம் ஏற்பட்டாலோ அல்லது ஒரு உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டாலோ எப்படி அந்த ஜோனை ஃபுல்லா இது பண்ணி சானிடைஸ் பண்ணி அது அவங்களை எப்படி உதவி கொடுப்பது, மருத்துவ உதவி எப்படி கொடுப்பது, அவர்களுக்கு உதவிக்கு எப்படி கொடுப்பது, இது போன்ற ட்ரில்லாம் இருக்கும். அப்புறம் பிளாக் அவுட் ட்ரில் அப்படிம்பாங்க, ரொம்ப ஃபேமஸான ட்ரில். நீங்க பாத்தீங்கன்னா இது புதுசு கிடையாது. பிளாக் அவுட் ட்ரில் நீங்க அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசி சுத்தி இருக்கக்கூடிய, இல்லைன்னா இன்டர்நேஷனல் பார்டர்ல இருக்கக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்லாம் வருஷத்துக்கு 2 வாட்டி இல்லைன்னா 3 வாட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது மொத்தமாக அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டியே இருக்காது, ஜென்ரேட்டர்ஸ் எதுவுமே இருக்காது, டோட்டல் பிளாக் அவுட்.
ஸோ இது வந்து ஏர்லேருந்து பார்க்குறப்ப ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வருதுன்னு அவங்களுக்கு வந்து எது நகரம், எது வந்து நதி, எது வந்து மக்கள் இல்லாத நிலம் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ அவங்களால வந்து அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை வந்து குறிவைத்து தாக்குவதற்கு அவங்களுக்கு வந்து வழி பிறக்காத ஒரு நிலை ஏற்படும். ஸோ அது மாதிரி பிளாக் அவுட்டரில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய சொல்லலாம். அது மாதிரி கெமிக்கல் அட்டாக் வந்ததுன்னா எப்படி வந்து இது பண்ண வேண்டும், ஃபர்ஸ்ட் எய்டு வந்து எப்படி கேஷுவலிட்டிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி கொடுக்கணும், அதையும் வந்து நம்ம தாண்டி பார்த்தோம்னா ஷெல்டர்ஸ், இப்போ வந்து ஒரு சிவிலியனுக்கு வந்து ஷெல்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மைக்ரோ லெவலில் பண்ணுவாங்க. மேக்ரோ லெவலை பற்றி நம்ம வந்து சொல்றப்ப முக்கியமான இந்த ஆயில் ரிஃபைனரிஸ், ஃபியூல் டெப்போ அதெல்லாம் வந்து எப்படி பாதுகாக்க வேண்டும், அந்த அரசாங்கம் இல்லை அந்த ஆர்கனைசேஷன் எப்படி பாதுகாக்க வேண்டும், அதன் மீது வந்து தாக்குதல் வந்தால் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும். அது மாதிரி வந்து டிஃபென்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ரெடார், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஹப்பு, இது மாதிரி இடத்துலலாம் வந்து டேட்டா சென்டர்ஸ் இதெல்லாம் அப்படி வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ரிஹர்சல்ல வரும். இது வந்து பத்தி ஒரு பேனிக்காக வேண்டிய தேவை கிடையாது, மக்கள் வந்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. சாதாரண ஒரு போர் ஒத்திகை, இது மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஒத்திகை. இது வந்து ஒரு லேர்னிங் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து எல்லோரும் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இது நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷனல் வார் வந்தால் தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தேவைப்படும். அந்த கன்வென்ஷனல் வாரை நோக்கி வந்து நிச்சயமாக பாகிஸ்தானால் செல்ல முடியாது அவர்களால். ஏன்னா அவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதாரத்தை பொறுத்தவரை, அவர்களுக்கு இருக்கின்ற தலைமை, இராணுவத்தினுடைய வலிமை, இல்லை அது மாதிரி நம்ம பார்த்தோன்னே ராஜதந்திரம், மற்ற நாடுகளோடு இருக்கின்ற உறவு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம கணக்கிடும் பொழுது, காரணிகளை கணக்கிடும் பொழுது அவர்களால் ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு வார், அதாவது கன்வென்ஷனல் வாருக்கு போறதுக்கு அவங்களுக்கு வந்து தகுதியும் இல்லை, அதற்கான நிலையிலும் அவர்கள் இல்லை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு ப்ரிகாஷனரிக்காக அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. இது நிச்சயமாக நம்ம வந்து கடைபிடிக்கணும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.